கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரந்தொடுவோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவனுக்கு ஒரு மறுபிறப்பு நடைபெறுகிறது. யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்வர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெறுகிறார், பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். இதைத்தான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று நிக்கோதேமுடன் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபிறப்பு என்றால் என்ன? நாம் பாவ நிலைமையில் இருந்தோம், இப்போ பரிசுத்த நிலைமைக்கு வந்துட்டோம். பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம், இப்போ பரிசுத்தம் வாழ்களோ மாறி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் போயிடுச்சுது, இப்போ எல்லாமே புதுசு. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிற கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் மனம் திரும்பினவர்களாக, ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, மறுபிறப்பு பெற்றவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிற அநேகர் இடத்துல அந்த புதிய சிருஷ்டிக்குரிய வாழ்க்கை முறை இல்லை, புதிய சிருஷ்டிக்குரிய சுபாவ முறை இல்லை, புதிய சிருஷ்டிக்குரிய சிந்தனை முறை இல்லை, புதிய சிருஷ்டிக்குரிய நடத்தை இல்லை. ஆனால் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றெல்லாம் அறிக்கையிடுகளை பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு கேள்வி எழுகிறது, மறுபிறப்பு நிகழ்ந்தால், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளைப் போல் தான் வாழணும். ஆனால் பாவிகளைப் போல இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒன்றும் மறுபிறப்பு நிகழவே இல்லை என்று அர்த்தம். சிலர் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலையற்றவர்களாக இருக்கிறார்கள். வழக்கம் போன்ற பாவங்களை செய்கிறார்கள். ஏதோ கொஞ்சம் வேணால் குறைஞ்சிருக்குது அப்படி சொல்லலாம். மற்றபடி பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அனுபவமோ பரிசுத்தமாக வாழ்கிற அனுபவம் வரவில்லை. அப்போது மறுபிறப்பை நிகழவில்லை என்று அங்கு சிந்திக்கும்படியான சூழல் ஏற்படுகிறது. இதில் வேறொரு விஷயம் இருக்குது. நிறைய பேருடைய மறுபிறப்பு தேவனால் வந்ததல்லாதாகவும் இருக்கலாம். ஏன்னா பிசாசனும் விதைக்கிறான்னு பைபிள் சொல்லுது. தேவனுடைய புத்திரரும் விதைக்கிறார்கள், பிசாசுடைய புத்திரரும் விதைக்கிறார்கள். அப்போது சிலரும் கண்ட மறுபிறப்பில் எந்த விதமான ஆவிக்குரிய அனுபவங்களும் இல்லை, பரிசுத்த அனுபவங்கள் இல்லை, பாவ வெற்றி இல்லை, பரிசுத்த தேடல் இல்லை, இறை உறவு இல்லை. அப்படி என்றால் இவர்கள் பெற்ற மறுபிறப்பு தேவனால் வந்த மறுபிறப்பு அல்ல என்று தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது பிசாசானுடைய வஞ்சனைகள் வந்த மறுபிறப்பாக இருக்கலாம், இது பிசாசானால் உருவான ஒரு மறுபிறப்பாக இருக்கலாம். அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் மறுபிறப்பு நிகழவில்லை என்று எடுத்துக்கொண்டு உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்துக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நம்மிடத்தில் ஒரு தவறான மறுபிறப்பு ஏற்பட்டிருக்கிறதோ, பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமோ என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கனிகளை பார்த்து, நம்முடைய குணங்களை பார்த்து கண்டறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான மறுபிறப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். அப்பொழுது உண்மையான மறுபிறப்பை பெறுவோம். எனவே மறுபிறப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை இல்லை என்றால் நாம் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்தோமா, இல்லை என்றால் தவறான ஒரு மறுபிறப்பை பெற்றுவிட்டோமா என்று சிந்தித்து உண்மையான மறுபிறப்பை பெற நாம் ஆண்டவரில் வர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ஆசீர்வாதங்களை நாம் கண்டடைய முடியும்.